சில பல கேள்விகள் திருச்செந்தூரை மையமாக வைத்து அங்கே சுவாமி இருக்காரு. பூஜை முறைகள் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அதாவது மூலவருக்கு ஒரு பூஜை, உற்சவரான சண்முகருக்கு ஒரு பூஜை. அதாவது மூலவருக்கு மலையாளத்தை பூர்வீகமாக கொண்ட போத்திமார்கள் பூஜை பண்ணுறாங்க. சண்முக பெருமான் ஆறுமுக நாயனார்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப செல்லமாக அவரை கூப்பிடுவாங்க. அவருக்கு வந்து ஆகம பூஜை. ஒரே கோவில் தான். ஆனால் மூலவருக்கு ஒரு வகையான பூஜை, உற்சவருக்கு ஒரு வகையான பூஜை இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? இப்போ திருச்செந்தூர் திருத்தலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் நடுநாயகமாக சுப்பிரமணிய சுவாமியாக முருகப்பெருமான் ஒரு பரம சைவராக நின்று சிவபூஜை செய்யக்கூடிய கோலத்திலேயே நித்தியமும் காட்சி தருகிறார். கையிலேயே பூஜைக்கான மலரை ஏந்திய நிலையிலே காட்சி தருகிறார். கர்ப்பகிரகத்திலே அவருடைய ஆன்மார்த்த மூர்த்தமாக ஒரு சிவலிங்க பெருமானை வைத்துக் கொண்டிருக்கிறார். நித்தியமும் சிவபூஜகராக அவர் காட்சி தருகிறார். அதனால தான் வந்து குமரகுருபர சுவாமிகள் வந்து சைவ கொழுந்தே தவக்கடலேன்னு கந்தரவட் கலிவன்பால பாடும்போது அவரையே சைவராகத்தான் சொல்லுகிறார். சைவ கடலேன்னு தான் சைவ கொழுந்தேன்னு பாடுறாரு. சுவாமி சுப்பிரமணிய சுவாமி என்னைக்குமே சைவர் தான், பரம சைவர் அவர். ஓகே. நித்தமும் திருநீர் தரிப்பதிலேருந்து ருத்ராட்சம் அணிந்து கொள்வதிலேருந்து ஆன்மார்த்த பூசையை தவறாமல் செய்வதுங்கிறதெல்லாம் அவரே கடைபிடித்து தான் வந்திருக்கிறார். பழனியில முதல் கால தரிசனத்துக்கு போகும்போது மூலவருக்கு வந்து அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி மரகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி ஆன்மார்த்த மூர்த்தமாக சுவாமியே வந்து சிவபூஜை பண்ண பிறகுதான் அவருக்கான நித்தியப்படி பூஜை தலங்களையும் பார்க்கலாம். பல முருகன் தலங்களையும் பார்க்கலாம். சுவாமிமலையிலே ஆகட்டும், இங்கே ஆகட்டும், திருப்பரங்குன்றம், பல முருகன் தலங்கள்லேயும் மூலஸ்தானத்திலே சுவாமி இருப்பார். அவரோடவே அவரோட ஆன்மார்த்த மூர்த்தத்தையும் எழுந்தருள பண்ணக்கூடிய மரபுகள்லாம் இருக்கத்தான் பார்க்கிறோம். அப்போ சிவபெருமான் பிரதானம், அவருடைய ஞான வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இவரை பாவித்து பூஜிக்கிறோம். அந்த நிலையில தான் கோவிலுடைய அமைப்பு இருக்கு. இன்னைக்கும் விழா காலங்கள் அங்கே நடக்கக்கூடிய 3 முக்கியமான விழா காலங்கள், கொடியேறி நடக்கக்கூடிய பிரம்மோற்சவமாக இருக்கும் மாசி உற்சவமும் ஆவணி திருநாளும் 2 ஆகட்டும், கந்தசஷ்டி விழா, உலகமே கொண்டாடக்கூடிய கந்தசஷ்டி விழா, இந்த 3 கொஞ்சம் பிரம்மாண்டமாக பெரிய அளவில் நடக்கக்கூடிய விழாக்கள். இது தவிர்த்து நடக்கக்கூடிய வைகாசி விசாகம், அந்த தைப்பூசம் மாதிரி முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு விழாக்கள், இது அத்தனை ஆகம பദ്ധதியில தான் இன்னைக்கும் பிரதானமாக நடக்கக்கூடிய பூஜைகள்லாம் அந்த முறையில தான் நடக்க பார்க்காது. யாகசாலை நிர்மாணமாகட்டும், அது எல்லாமே சமீபத்தில் நடந்த கும்பாபிஷேகத்திலே அதை நாம் பார்க்க முடிந்தது. அதனாலே அந்த ஒரு பദ്ധதி பேதங்கள்ங்கிறதெல்லாம் வரலாற்று காலங்களிலே அரசியல் காரணங்கள், சமுதாய மாற்றங்கள் இதன் மூலமாக வந்ததாகத்தான் கொள்ள முடிகிறது.